முன்னாடி இருந்த டச்விஸ்ல இருந்தும் இப்போ இருக்கிற One UI 2.0 வரைக்கும் பார்த்தா சாம்சங் அவங்களோட யூசர் இன்டர்ஃபேஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் மிகப்பெரிய சேஞ்சஸ் இல்லை இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தா அட்லீஸ்ட் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கேமரா இன்டர்ஃபேஸ். நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்த கன்ஃபியூசிங்கான இன்டர்ஃபேஸில் இருந்து இப்போ ரொம்பவே ஸ்லிக்கான இன்டர்ஃபேஸில் வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் சாம்சங்கோட கேமரா ஆப் 2020 என்னெல்லாம் புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். ஹே காய்ஸ், என் பேர் அனந்தன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நாம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நாம் இந்த கேமரா இன்டர்ஃபேஸ் சாம்சங்குக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் ஃபோனில் டெஸ்ட் பண்ண போகிறோம். அது சாம்சங் கேலக்ஸி S20 அல்ட்ரா. இப்போ நீங்கள் One UI ரன் பண்ணுற ஏதாவது சாம்சங் டிவைஸ் யூஸ் பண்ணினாலும் இன்டர்ஃபேஸ் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். சேஞ்ச் அங்கே இருக்கும்னா சாம்சங் ஃப்ளாக்ஷிப்பில் வர்ற சில ஃபீச்சர்ஸ் மட்டும் மிஸ்ஸாக இருக்கும், அவ்வளோதான். அதை சொல்லையில் ஸ்ட்ரைட்டாக ஆப்புக்கு உள்ளே போய் டிஃபால்ட் வியூ ஃபைண்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதான் லே அவுட். கீழே ஷட்டர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதோட லெஃப்ட் சைடில் கேலரியும் ரைட் சைடில் கேமரா சேஞ்ச் பண்ணுற பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. மேலே இங்கே டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் நல்ல நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம வியூ ஃபைண்டரில் எங்கே ப்ரெஸ் பண்ணாலும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸ்க்ரீனில் டேப் பண்ணும்போது கீழே இந்த எக்ஸ்போஷர் பார் வருது. இதை ஸ்லைட் பண்ணால் சீனோட பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாம் ஈஸியாக புரியிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்வைப் பண்ணாலும் இங்கே மோட்ஸ் சேஞ்ச் ஆகும். இந்த இலை மாதிரி இருக்கிற ஐக்கன்ஸ் நம்ம எந்த லென்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு காட்டும். 3 இல்லைனா வைட் ஆங்கிள், 2னா பிரைமரி சென்சர், அப்புறம் 1னா டெலிஃபோட்டோ. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். வியூ ஃபைண்டரில் இப்படி பண்ணால் ரியர் கேமராலேருந்து ஃப்ரண்ட் கேமராவுக்கு சேஞ்ச் ஆகும். நல்லா இருக்கா? இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணோன்னா மேலே இருக்கிற பட்டன்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டில் இருந்து பார்க்கும்போது செட்டிங்ஸ் காக் வருது. ஃபஸ்ட்டாக இதில் சீன் ஆப்டிமைசர் இருக்குது. இது AI யூஸ் பண்ணி என்ன ஷூட் பண்ணுறதுன்னு டிடெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கலர்ஸ், சேச்சுரேஷன் மாதிரி செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணி ஃபோட்டோஸ் ஆப்டிமைஸ் பண்ணும். இதை ஆன் ஆஃப் பண்ண டாகிள் இங்கே இருக்குது. பர்சனலாக நாம் இதை ஆன் பண்ண தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத இங்கே பார்ப்போம். இந்த ப்ளூ கலர் ஐக்கன் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். டேப் பண்ணால் ஆஃப் ஆகும். ஸோ இங்கே ஒரு சைட் பை சைட் கம்பேரிசன் போடுறேன், நீங்களே வித்தியாசத்தை பாருங்கள். இன்னொரு AI பேஸ்ட் செட்டிங் என்னென்னா ஷார்ட் சஜஷன்ஸ். இது ஷூட் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ் தரும். எப்படி ஃப்ரேமை லைன் அப் பண்ணணும் அது மாதிரி. நான் ஜென்ரலாக இதை ஆஃபில் தான் பார்ப்பேன். நெக்ஸ்ட்டாக இங்கே வைட் ஆங்கிள் செல்ஃபி இருக்குது. இந்த மோட் யூஸ் பண்ணால் ஃப்ரேமில் 2 இல்லை அதுக்கு மேலே ஆட்கள் இருந்தால் செல்ஃபி கேமரா ஆட்டோமேட்டிக்காக வைட் ஆங்கிள் மோடில் ஸ்விட்ச் ஆகுது. இதை மேனுவலாக வியூ ஃபைண்டரில் இருந்து சேஞ்ச் பண்ணலாம். ஃபைனலாக இன்டெலிஜென்ட் ஆப்ஷன்ஸ்னு ஒரு செட்டிங் இருக்குது. இதை QR கோட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ண யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பிக்சர் ஆப்ஷன்ஸுக்கு கீழே ஷட்டர் பட்டனை ஸ்லைட் பண்ணோன்னா என்ன வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். பர்ஸ்ட் மோடில் போடலாம். பர்ஸ்ட் மோட்னா கேமரா ஃபாஸ்ட்டாக நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கும். இல்லாட்டி ஜிப் ஃபைல்ஸும் எடுக்கலாம். இதே மாதிரி ஃபைனலாக சேவ் ஆப்ஷன்ஸில் ஃபோட்டோஸை HIF ஃபார்மேட்டில் சேவ் பண்ணவும் முடியும். இது சாதாரண JPEG விட சைஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் எப்போயாச்சும் கம்பேட்டபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. சாம்சங் இங்கே JPEG கூட ராவில் சேவ் பண்ணவும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் எடிட் பண்ணால் இதான் பெஸ்ட் ஃபார்மேட். ஃபைனலாக இங்கே அல்ட்ராவைட் ஷேப் கரெக்ஷனும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி ஜென்ரலாக அல்ட்ராவைட் ஷார்ட்ஸை வர்ற பேரல் டிஸ்டார்ஷன் கரெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டாக இங்கே வீடியோ செட்டிங்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஆட்டோ HDR அது இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலாம். பாக்கி மேனுஃபேக்சர்ஸ் மாதிரி சாம்சங் ஃபோட்டோஸில் மேனுவலாக HDR போட ஆப்ஷன்ஸ் தரல. ஆனால் ஆட்டோ HDR கிட்டத்தட்ட எல்லா சினாரியோஸ்லையும் நல்லா தான் ஒர்க் ஆகும். இங்கே இருக்கிற செல்ஃபி டோன் ஃபீச்சர் செல்ஃபீஸோட டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ட்ராக்கிங் ஆட்டோ ஃபோக்கஸ் நம்ம ஃப்ரேமில் இருக்கிற ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸை ஃபோக்கஸில் வைக்க ஹெல்ப் பண்ணும். செல்ஃபீஸ் இங்கே ரெகுலராகவும் இல்லை மிரர் பண்ணியும் சேவ் பண்ண முடியும். லாஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் வந்து கிரிட் லைன்ஸ் அப்புறம் லொக்கேஷன் டேக்ஸ். இங்கே இருக்கிற ஷூட்டிங் மெத்தட் செட்டிங்ஸில் வால்யூம் கீ ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும்னு கண்ட்ரோல் பண்ண முடியும். வால்யூம் கீஸ் இங்கே ஷட்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ ஜூம் பண்ணுறதுக்கோ இல்லை சிஸ்டம் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் செட் பண்ணலாம். நம்ம வாய்ஸ் யூஸ் பண்ணி கூட இங்கே பிக்சர்ஸ் எல்லாம் வீடியோ ஷூட் பண்ண முடியும். அப்புறம் இப்படி கையை காட்டி செல்ஃபி எடுக்கவும் முடியும். இப்போ செட்டிங்ஸ்க்கு வெளியே வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஃப்ளாஷ் டாகிள் பண்ணலாம். டைமர் 2, 5 இல்லை 10 செகண்ட்ஸ்க்கு செட் பண்ணலாம். 4வது இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோ சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இங்கே S20 அல்ட்ராவில் 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா இருக்குது. ஸோ இங்கே 108 மெகா பிக்சல் ஃபோட்டோஸ் எடுக்கிற ஆப்ஷன் வருது. மீதி ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் எல்லாமே உங்கள் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டாக மோஷன் ஃபோட்டோஸ். இது ஐஃபோனில் வர்ற லைவ் ஃபோட்டோஸ் மாதிரி ஷட்டர் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகும். ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஏதாச்சும் மோமெண்ட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வீடியோக்கு திருப்பி போய் உங்களுக்கு வேண்டிய ஃப்ரேமை செலக்ட் பண்ண முடியும். லாஸ்ட்டாக ஃபில்டர்ஸ் அப்புறம் பியூட்டி மோட்ஸ். சாம்சங் இங்கே மை ஃபில்டர்னு ஒரு மோடு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸில் இருந்து ஃபில்டர் யூஸ் பண்ணனா சேம் ஐஸ்தட்டிக் கஸ்டம் ஃபில்டராக கேப்சர் பண்ண முடியும். என்ன சொன்னாலும் எனக்கு பிடிச்சது என்னென்னா இங்கே ஒரு பட்டன் அழுத்தி பியூட்டி மோட் ஆஃப் பண்ண முடியும். சில ஃபோன்ஸில் இது பண்ணணும்னா ரொம்ப தொல்லையாக இருக்கும். ஓகே, ரியர் கேமராவில் இருந்து செல்ஃபி கேமராவில் ஸ்விட்ச் பண்ணும்போது ஒரு நல்ல அனிமேஷன் இங்கே வருது. இங்கே இருந்து லென்ஸை ஸ்விட்ச் பண்ணலாம். மேலே ஷூட்டிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம்னு இப்போ பார்ப்போம்.
மறுபடியும் செட்டிங்ஸ்குள்ளே போய் ஷூட் பண்ணுற ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணலாம். அதை டிபெண்ட் பண்ணி இங்கே ரெசல்யூஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கள் கையில் இருக்கிற சாம்சங் S20 அல்ட்ரா 8K வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். மீதி ஃபோன்ஸ் அதோட ஹார்ட்வேர் இல்லை சாஃப்ட்வேர் டிபெண்ட் பண்ணி 1080pல இருந்து 4K 60 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தா இங்கே செல்ஃபீஸுக்கும் ஆஸ்பெக்ட் ரேஷியோ செட் பண்ண முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே S20 அல்ட்ரா யூஸ் பண்ணுறதுனால இங்கே ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி 4K 60 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். இங்கே அட்வான்ஸ் ஆப்ஷனில் HEVC செட்டிங்ஸ் இருக்குது. இது H.265 கோடக் யூஸ் பண்ணுறதுனால H.264 கோடக்கை விட மெமரி சேவ் பண்ணும். புதுசாக லான்ச் ஆகிற ஒட்டுமொத்த டிவைசஸ் H.265 டீகோடிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ 4K 8K எல்லாம் ஷூட் பண்ணும்போது டாகுல் பண்ணால் நிறைய மெமரி சேவ் பண்ண முடியும். HDR வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வித்தியாசமான ஃபீச்சர் மைக் ஜூம். இதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரேமில் எங்கே ஜூம் பண்ணுறோமோ அங்கே இருந்து வர்ற ஆடியோ பூஸ்ட் ஆகும். சூப்பர் இல்லை? ஃபைனலாக வீடியோ ஸ்டெபிலேஷன் டாகுலும் இருக்குது. இது EIS ஆன் இல்லை ஆஃப் பண்ணும். OS எப்போதுமே ஆனில் தான் இருக்கும். செட்டிங்ஸில் இருந்து வெளியே வரும்போது இங்கே ஃப்ளாஷ் டாகுல் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சூப்பர் ஸ்டடி ஆப்ஷனும் இருக்குது. இது அல்ட்ரா வைட் லென்ஸும் EISம் யூஸ் பண்ணி ஸ்மூத்தான ஃபுட்டேஜ் எடுக்குது. இப்போ சூப்பர் ஸ்டடி மூவிங்கான சப்ஜெக்ட்ஸ் ஏதாச்சும் ஷூட் பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் பேன் பண்ணுற மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கும்போது எட்ஜஸில் சில டைமில் ஜெல்லி எஃபெக்ட் மாதிரி வரும். அதனால இந்த மாதிரி ஷார்ட்ஸுக்கு நாங்கள் EIS + OS மட்டும்தான் யூஸ் பண்ண சஜஸ்ட் பண்ணுவோம். ஆஃப்கோர்ஸ் இங்கேயும் ஆஸ்பெக்ட் ரேஷியோ டாகுல் யூஸ் பண்ணி ஈஸியாக 8K வீடியோ ஷூட் பண்ண முடியும். இங்கே ரெகுலர் பியூட்டி அப்புறம் ஃபில்டர்ஸும் இருக்குது. ஆல்சோ AR டூடுல்ஸும் இருக்குது. டைம் பாஸுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ வேறு என்னெல்லாம் மோட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக லைவ் ஃபோக்கஸ். இது சாம்சங்கோட போர்ட்ரேட் மோட். 2 லென்சஸும் யூஸ் பண்ணி இதை ஷூட் பண்ண முடியும். நார்மலும் இருக்குது, டெலிஃபோட்டோ இருக்குது. அதோட இங்கே பிளர் பண்ணுற டைப் அப்புறம் பிளர் ஸ்ட்ரென்த்தை ஸ்லைடர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணவும் முடியும். ரெண்டுமே இந்த பட்டனில் இருந்தே அக்சஸ் பண்ண முடியும். செல்ஃபீஸ்னு வரும்போது சேம் ஆப்ஷன் கிடைக்கும். இங்கே செமையான விஷயம் என்னென்னா சாம்சங் ஃபோட்டோஸோட போக்கா ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் கூட அட்ஜஸ்ட் பண்ண ஆப்ஷன்ஸ் தருது. நெக்ஸ்ட்டாக இங்கே லோ லைட் ஃபோட்டோகிராஃபிக்காக நைட் மோட் கொடுத்துருக்காங்க. இங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் சாம்சங் இங்கே ஷட்டர் டைமிங் ஒரு டயலாக் பாக்ஸில் சிம்பிளிஃபைடாக தராங்க. இது யூஸ்ஃபுல் தான். இப்போ இது சாம்சங்கோட ப்ரீமியம் ஃபோம் ஆனதுனால ஃபுல் ஃப்ளஷ் ப்ரோ மோட் கிடைக்கிது. ஸோ ISO, எக்ஸ்போஷர், கலர் சேச்சுரேஷன் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈவன் ஃபோக்கஸ், ஒயிட் பேலன்ஸ் கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். இது இல்லாமல் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன், எக்ஸ்போஷர் மீட்டரிங் மாதிரி ஹை அண்ட் ஃபீச்சர்ஸும் கிடைக்கிது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா மாதிரி தான். இப்போ M21 மாதிரி பட்ஜெட் ஃபோன்ஸில் வரும்போது ப்ரோ மோடில் ISO, ஒயிட் பேலன்ஸ், எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் அப்புறம் எக்ஸ்போஷர் மீட்டரிங் மாதிரி செட்டிங்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான். இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர் என்னென்னா ப்ரோ வீடியோ மோட். இதில் 8K ஷூட் பண்ண முடியாது, 4K 60 வரைக்கும் தான். ஆனால் இங்கே ஃபோட்டோ மோடில் கிடைச்ச அதே கிரானுலர் கண்ட்ரோல்ஸ் கிடைக்குது. ஸோ ISO கிடைக்கும், எக்ஸ்போஷர், ஆட்டோ ஃபோக்கஸ், ஒயிட் பேலன்ஸில் இருந்து எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் மாதிரி எல்லாமே இங்கே கிடைக்கும். இப்போ நாம் வேறு என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ மேலே பிக்ஸ்பி அப்புறம் ஏர்ஜோன் போல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் உண்மையாக சொன்னால் நாம் யாரும் அதை அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக இங்கே பனோரமா, இங்கே லேண்ட்ஸ்கேப்லேயும் போர்ட்ரேட்லேயும் ஷூட் பண்ண முடியும். சாம்சங் இங்கே ரெகுலர் லென்ஸ் இல்லாமல் அல்ட்ரா வைட்லேயும் ஷூட் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டாக இங்கே ஃபுட் மோட் இருக்குது. இது பேசிக்காக பிளேட்டில் எல்லாம் இருக்கிற ஃபுட்டை ஷூட் பண்ணும்போது ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் தான் வரும். பாக்கி ஃபுல்லாக இந்த டாகில் யூஸ் பண்ணி பிளர் பண்ணவும் முடியும். இங்கே கலர் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணவும் ஒரு டாகிள் கொடுத்துருக்காங்க. இங்கே லைவ் ஃபோக்கஸ் வீடியோஸும் இருக்குது. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்சங்கோட போர்ட்ரேட் வீடியோ தான். இதுலேயும் பிளர் ஸ்ட்ரென்த் அப்புறம் பிளர் டைப் சேஞ்ச் பண்ண முடியும். சூப்பர் ஸ்லோமோன்னு வரும்போது 720pல 960 fps 1 செகண்ட் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். இப்போ இது S20 இல்லை S20 ப்ளஸில் தான் ஷூட் பண்ண முடியும். ஆச்சரியமாக S20 அல்ட்ராவில் 480 fps வர மட்டும்தான் முடியும். ஆனால் இதை இன்டர்போலேட் பண்ணி 960 fps ஆக்கியிருக்காங்க. இந்த மேனுவலாகவும் ரெக்கார்ட் பண்ண முடியும். இல்லாட்டி இந்த ஸ்கொயர் செட்டப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மோஷன் டிடெக்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆகும். இப்போ இன்னும் கொஞ்சம் லாங்கான ஷார்ட்ஸ் வேணும்னா 240 fps ஸ்லோ மோஷன் ஃபுல் HD ரெசல்யூஷனில் எடுக்க முடியும். ஃபைனலாக இங்கே ஹைப்பர் லேப்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே செமையான விஷயம் என்னன்னா இது ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும். அது இல்லாமல் இதோட ஸ்பீட் கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். நைட் டைம் ஹைப்பர் லேப்ஸ் கூட இங்கே இருக்குது. ஆனால் இது ஒரு ட்ரைபாட் இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ பார்த்த எக்ஸ்ட்ரா மோட்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா இந்த பென்சில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெயின் கேமரா மெனுவில் போட முடியும். இதை யூஸ் பண்ணி இதோட ஆர்டர் கூட சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் சாம்சங் கேமரா ஆப்போட கம்ப்ளீட் டூர். ஒரு ஸ்டாக் கேமரா ஆப்னு பார்க்கும்போது இங்கே நிறைய ஃபீச்சர்ஸ் சாம்சங் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ரோ மோட் ஃபோட்டோஸுக்கும் அது கூட வீடியோஸுக்கும் இருக்கிறனால ஒரு தாறுமாறான கேமரா ஆப்னு சொல்லலாம். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா இதில் இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஜூம் பண்ணும்போது 10x வரைக்கும் S20 அல்ட்ரா ப்ரைமரி கேமரா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் ஒரு விஷுவல் இண்டிகேட்டர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சூப்பர் ஸ்டடிக்கும் சேம் தான். இங்கே ஃப்ரேம் வைடாக இருந்தாலும் டைட்டாக இருந்தாலும் ரெண்டுக்குமே அல்ட்ரா வைட் கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயும் ஒரு காட்சி குறியீடு இருந்தால் நல்லா இருந்திருக்கும்.
நீங்கள் இந்த கேமரா பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ நாங்கள் சாம்சங் கேமராவில் பண்ண மாதிரி இன்னொரு ஸ்டாக் கேமராவில் ஆப் ரிவ்யூ பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. இன்னும் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் அனந்தன் ஹியர் ஃப்ரம் C4A Tech தமிழ். திரும்பி சந்திப்போம். பாய்.